ஒரு ஊர்ல ஒரு மகாராஜா இருந்தார். அவரோட ஆட்சியில மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவரு அடிக்கடி மாறு வேஷத்துல அந்த நகரத்தை எல்லாத்தையும் சுத்தி பார்ப்பாரு. தன்னுடைய மக்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாரு. அப்படி அவர் போகும்போது ஒரு பர்டிகுலர் கடை வீதியில ஒரு கடைக்காரரை பார்த்தா ராஜாக்கு ரொம்ப எரிச்சலா வரும். அந்த ஆளை தூக்கி உடனே ஜெயில போடணும் போல தோணும். ஆனா ராஜா அந்த ஆளோட இது வரைக்கும் பேசினது கிடையாது. அந்த ஆள் யாரும் கூட அந்த மகாராஜாக்கு தெரியாது. நமக்கு ஏன் இப்படி தோணுது அப்படின்னு அந்த ராஜா எப்போ யோசிச்சுட்டு இருந்தாரு. ஒரு தடவை இல்ல, ரெண்டு தடவை இல்ல, பல தடவை இந்த மாதிரி நடந்துச்சு. ஒரு நாள் அவர் தன்னோட அமைச்சரை கூப்பிட்டு, அமைச்சரே, அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவன் தூக்கி ஜெயில போடணும் போல இருக்கு, ஏன்னு தெரியல, நீங்க இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிங்க, இல்லைன்னா கண்டிப்பா அவனுக்கு நான் தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு ராஜா சொன்னார். அமைச்சரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மகாராஜா, என்ன பிரச்சனை நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். மறுநாள் அமைச்சர் மாறு வேஷத்துல அந்த கடத்தெருவுக்கு போனார். பக்கத்துல இருந்த வியாபாரிங்க கிட்ட எல்லாம் அவர் யாருன்னு கேட்டார். இந்த வியாபாரிங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த வியாபாரி ஒரு பெரிய சந்தன மர வியாபாரி, நல்ல வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு, அவருக்கு நல்ல பணக்காரனா இருந்தாரு. ஆனா கொஞ்ச காலமா அவரோட வியாபாரம் சுத்தமா நொடிஞ்சு போச்சு. அவருக்கு எல்லா இடத்துலயும் லாஸ் தான். அதனால அவர் எப்பவுமே சோகமா தான் இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாறு வேஷத்துல அந்த சந்தன வியாபாரி கிட்ட போய் அமைச்சர் ஒரு சந்தன கட்டை வாங்கினாரு. கூடவே அவர்கிட்ட பேச்சு கொடுத்தார். உங்க வியாபாரம் எப்படி போகுதுன்னு கேட்டார். அந்த சந்தன வியாபாரி ரொம்ப சோகமா சொன்னார், ஐயா, நான் இந்த ஊர்ல பெரிய சந்தன வியாபாரி. இந்த ஊர்ல இருக்கிற பணக்காரங்க எல்லாரும் தங்களோட வீட்டுல வந்து அழகழகான பொருட்கள் பண்ண என் சந்தன மரத்தை நிறைய வாங்குவாங்க. எனக்கு வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இதனால நான் என்ன செஞ்சேன், என்னோட பணத்தை எல்லாத்தையும் போட்டு நிறைய சந்தன மரம் வாங்கி வச்சேன். ஆனா பாருங்க, அவங்க தங்க வீட்டுக்கு வேணுங்கிற பொருட்கள் எல்லாம் செஞ்சப்புறமா அவங்களுக்கு சந்தன மரம் தேவைப்படல. யாருமே அதுக்கப்புறம் சந்தன மரம் வாங்கவே இல்லை. ஆனா என்கிட்ட நிறைய சந்தன மரம் தேங்கி போச்சு. இப்போ இந்த மரம் எல்லாம் வித்தாதான் அந்த பணத்தை எடுத்துதான் நான் வேற ஏதாவது மரம் வாங்கியாவது வியாபாரம் பண்ண முடியும். ஆனா இந்த மரம் எல்லாம் எப்படி விற்கும்? யாருக்கும் தேவையே இல்லையே. இந்த மரம் எல்லாம் விற்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் நடக்கணும். இந்த நாட்டோட மகாராஜா இறந்து போகணும். அவர் இறந்தா அவர் எரிக்கிறதுக்கு நிறைய சந்தன கட்டை வாங்குவாங்க. அப்ப என்னோட சந்தன மரம் எல்லாம் வித்து போயிடும். அதுக்கப்புறமா நான் அந்த பணத்தை வச்சு புது மரத்தை வாங்குவேன் அப்படின்னு சொன்னார். அமைச்சருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. அவர் பேசாம திரும்பி போயிட்டார். அடுத்த நாள் மகாராஜா கிட்ட அமைச்சர் போனார். மகாராஜா, நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு தேர் செய்யணும்னு மக்கள் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நான் தச்சர் கிட்ட பேசினேன். தச்சர் அதுக்கு வந்து சந்தன மரத்தை உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டார். மகாராஜா உடனே, ஓ, ரொம்ப நல்ல யோசனை தான், எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நானே தரேன், வேலையை ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னார். அமைச்சர் உடனே, கிட்டத்தட்ட ஒரு 1000 பொற்காசு ஆகும்னு நினைக்கிறேன் மகாராஜா அப்படின்னு சொன்னார். மகாராஜா அவருக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்தார். இப்போ அமைச்சர் வேஷத்திலேயே நேரா அந்த சந்தன வியாபாரி கிட்ட போனார். ஐயா, நீங்க தான் இந்த ஊர்ல பெரிய சந்தன வியாபாரின்னு கேள்விப்பட்டேன். அரசர் நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு அழகான சந்தன தேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு உங்ககிட்ட சந்தன மரம் வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னார். சந்தன வியாபாரிக்கு ரொம்ப சந்தோஷம். தேர் பண்ணணும்னா நிறைய சந்தன மரம் தேவைப்படும். என்கிட்ட இருக்கிற சந்தன மரத்தை எல்லாம் தரேன், ஆனா அதுக்கு 1000 பொற்காசுகள் ஆகும்னு சொன்னார். அமைச்சரும் அந்த 1000 பொற்காசுகளை கொடுத்து எல்லா சந்தன மரக்கட்டையும் வாங்கிட்டு போயிட்டார். இந்த வியாபாரி நினைச்சாரு, நம்ம அரசரை பத்தி எவ்வளவு தப்பா நினைச்சிட்டோம். அவர் இறந்தாதான் இந்த சந்தனக்கட்டை எல்லாம் வியாபாரம் ஆகும் நினைச்சோம். ஆனா அவர் எவ்வளவு நல்லவரு, எவ்வளவு ஒரு புண்ணிய காரியத்துக்காக நம்மளுடைய சந்தனக்கட்டையை வாங்கிட்டு போறாரு. அந்த அரசர் ரொம்ப காலம் ரொம்ப நல்லா இருக்கணும், நல்லா அந்த மக்கள் எல்லாம் ஆட்சி செய்யணும் அப்படின்னு மனசார வாழ்த்தினார். கொஞ்ச நாள் கழிச்சு அரசர் திருப்பி மாறு வேஷத்துல அந்த ஊர்ல சுத்தி வந்தார். அப்ப இந்த வியாபாரியை பார்த்த உடனே அவருக்கு இவரை பத்தி தப்பான எண்ணங்களே வரல. என்னடா இது ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு நினைச்சாரு அரசர்.
அந்த வியாபாரி பத்தி சொன்னேன்ல, இன்னைக்கு திருப்பி போனேன். ஆனா எனக்கு அவரை பத்தி தப்பான எண்ணங்களே வரல அமைச்சரே. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னார். அமைச்சர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னார். இத்தனை நாள் நீங்க எப்ப சாவீங்கன்னு அந்த வியாபாரி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்போ நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ரொம்ப நாள் ஆட்சி பண்ணணும்னு அவன் நல்ல விதமா நினைக்கிறான். அவனுடைய எண்ணங்களுடைய தாக்கத்தினாலதான் உங்க மனசுல இந்த மாதிரி எண்ணங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த கதையில இருந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவை. Thoughts are very powerful. அதனால நம்ம எண்ணங்களை தப்பான விஷயங்களை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. நம்ம எப்பவுமே நல்லதை பத்தியே யோசிக்கணும். நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்.